இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருக்கு மாமா நம்ம நாட்டுப்புற டிஜே? சிட்டி டிஜேல என்னமா இருக்கு, எல்லாம் ரெகுலர் தான். இந்த நாட்டுப்புற கலை தான் டிஃபரண்ட் மியூசிக். இதெல்லாம் மியூசிக்கா? ஏன் அப்படி சொல்ற? அப்பவே உன்னையும் அறியாம அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி உன் கால்கள் டான்ஸ் ஆடிச்சுல்ல, தலையும் ஆட்டிக்கிட்டு இருந்தியே. நீ உன்னையும் அறியாம ஆடி இருக்கேன்னா அதுதான் உண்மையான மியூசிக். நீ கரெக்டா சொன்னா இந்த போக்க வச்சே நம்ம அசத்திடலாம். என்ன சொல்றீங்க பெரியமா? சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்கும் இது அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா நான் மட்டும் வேண்டான்னு சொல்ல போறேனா? அதே கண்டினியூ பண்ணுங்க. வாவ், பெரியம்மா கூட ஓகே சொல்லிட்டாங்க. உட்காருமா. என்னாச்சு தாத்தா? நான் ஒரு விஷயம் கேக்குறேன், நீ என்கிட்ட பொய் சொல்லாம உண்மைய சொல்லுவியா? எதை பத்தி தாத்தா? நீ இந்த வீட்டுல சந்தோஷமா தானமா இருக்க? இது என்ன கேள்வி தாத்தா? எனக்கு தான் உன்னை பத்தி தெரியுமேம்மா. கால்ல முள்ளு குத்துனா கூட கண்ணுல கூட அதை தெரிய விட மாட்டேன். இதயத்துல எவ்வளவு வேதனை இருந்தாலும் அத உன் பேச்சில காட்டிக்கவே மாட்டியே. எவ்வளவு பெரிய சுமையையும் உன் தோள்ல தூக்கி தாங்குவியே தவிர மத்தவங்க கிட்ட அதை பகிர நினைக்க மாட்டேன். அதனாலதான் உன்னை நான் மறுபடியும் மறுபடியும் கேட்கிறேம்மா. உன் இதயத்துல எவ்வளவுதான் பாரம் இருந்தாலும் எவ்வளவு வேதனை இருந்தாலும் இந்த தாத்தா கிட்ட சொல்லிடுமா. தாத்தா, என் கண்ணுல கண்ணீர் வந்தா தொடைக்க எனக்காக இவ்ளோ பெரிய குடும்பம் இருக்கு. என் தோல் மேல இருக்க பாரத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு என் புருஷன் இருக்காரு. இதையும் தாண்டி என் மனசுல பாரம் இருக்கிறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு தாத்தா? உங்களுக்கு இந்த சந்தேகம்லாம் ஏன் வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த பொண்ணு யார் லக்ஷ்மி? அவங்க அவருக்கு பிசினஸ் பார்ட்னர் தாத்தா. அதோட இந்த குடும்பத்துக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாவும் இருக்காங்க. ஏ, அந்த பொண்ணு மித்ரா கிட்ட நடந்துக்கிற விதத்தை எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குமா. அவ நடந்துக்கிற விதம் நட்பை விட ஒரு படி மேலதாமா இருக்கு. புதுசா பாக்குறவங்களுக்கு இவங்க உறவு இப்படிதான் தப்பா நினைக்க தோணுமா. அதனாலதான் அந்த பொண்ண நான் பார்த்ததும் கொஞ்சம் சந்தேகமே வந்ததுமா. ஐயோ தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அங்க ஒண்ணுமே இல்ல. அவங்க ரொம்ப நல்லவங்க, நட்புக்கு ரொம்பவே மரியாதை கொடுப்பாங்க. இந்த குடும்பத்துல அவரோட மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தங்க கூடயும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. நீங்க இப்படியெல்லாம் யோசிச்சு மனசை கெடுத்துக்காதீங்க, சரியா? இந்த மோரை குடிங்க. அங்க வைமா. அரவிந்தா, இந்த செலிப்ரேஷன் வேலையை லக்ஷ்மி கொடுத்தா எங்க சொதப்பலாயிடுமோன்னு நினைச்சோம். இப்ப என்ன சொல்ற? அற்புதமா பண்ணிருக்கான்னு ஒத்துக்கிறியா? ரொம்ப அருமையா பண்ணிருக்கா, நான் ஒத்துக்கிறேன். அம்மா லக்ஷ்மி, உன் மாமனார் மாமியாருக்கு கேக் வெட்டுறதுக்காக கேக் ரெடி பண்ணி வச்சிருந்தல்லமா, அத போய் எடுத்துட்டு வா. சரிங்க பாட்டி. ஏன் பாட்டி, உங்க டைம்லயும் இந்த மாதிரி மேரேஜ் ஆனிவர்சரிலாம் நடக்குமா?
மேரேஜ் ஆன டேட்டே எங்களுக்கு ஞாபகத்துல இருக்காது, இதுல ஆனிவர்சரி வேறயா? அப்படியா? சரி சரி, இந்த வாட்டி எப்படியாவது உங்க மேரேஜ் டேட்டை கண்டுபிடிச்சு உங்க மேரேஜ் ஆனிவர்சரிக்கு எல்லா ஏற்பாடும் நானே பண்றேன். யாரோட கல்யாணம் பண்ணி வைப்ப? உன் தாத்தா இல்லாம? ஆ, இந்த பாயிண்ட மறந்துட்டேன், சாரி. நீங்க ஆன்லைன்ல லவ் பேண்ட்ஸ் புக் பண்ணீங்கல்ல, அது நான் புக் பண்ணல. அப்போ உங்க கையில இருக்கிறது என்ன? இது என் ஃப்ரெண்டு புக் பண்ணது. ஓ காட். நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். மனிஷா, இந்த லவ் பேண்ட் ஏது? அது அது வந்து லக்ஷ்மி. சொல்லு மனிஷா. என்னாச்சு? ஆ, என் கையில போட்டிருந்தேன்ல, அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேட்டா, எனக்கு வேணும்னா அதான் அவளுக்கே கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, இந்த ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்துட்டேன். ஓ, உங்க லவ் பேண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? ம், சரி மனிஷா, இது ரொம்ப பொக்கிஷமானதா. ஒரு முறை கட்டிட்டா வாழ்க்கை முழுக்க கழட்டவே கூடாதா. பத்திரமா வச்சுக்கோ. ம். மனிஷா, லெட் மீ எக்ஸ்பிளைன். உன் எக்ஸ்பிளனேஷன், உன் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு தேவையில்லை. முதல்ல நான் சொல்றத கேளு. லக்ஷ்மி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் உன் கையில கட்டின லவ் பேண்ட நீ கழட்டிட்டல்ல. எனக்கு அதை தவிர வேற வழி தெரியல. 2 பேர் கையிலயும் லவ் பேண்ட்ஸ் பார்த்திருந்தா நம்ம லக்ஷ்மி கிட்ட மாட்டி இருப்போம். அந்த லவ் பேண்ட்ஸோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா?